ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் vlog. இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான வீடியோ. முருங்கைக்காய் அறுவடை தான் பார்க்க போகிறோம். அப்பா கடைக்கு எதிரில் காய்கறி கடை இருக்குது. அவங்க கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பா டக்கு டக்குன்னு எல்லாரையும் முடிக்க சொன்னார். அதனால் காலையிலே இந்த வேலையில் வந்தாச்சு. நம்ம முருங்கைக்காய் பறிக்கிறப்ப ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்து பறிக்கணும். கம்பளிப்பூ நிறைய இருக்கும். மேலே போட்டு ஒரே ஒரு புழு ஒத்துச்சுன்னா போதும், 2-3 நாளைக்கு வரையும் அந்த வீக்கம் குறையாது, அரிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் பறிக்கிறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக பறிக்கணும். எவ்வளோ முருங்கைக்காய் இருக்குன்னு பாருங்கள். அது நான் பை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோடனே 10 கிலோ பை எடுத்துகிட்டு போனோம். பத்தவே இல்லை சுத்தமாக. அது இல்லாமல் அப்பா கையில் இன்னும் ஒரு குட்டி பை வச்சுருந்தாரு, டிஃபன் கொடுத்துருந்து அதுலேயும் சேர்த்து வச்சுக்கிட்டாரு. இது நிறையவே இருக்குது. குவான்டிட்டி எப்படியும் ஒரு 7 to 8 kgs இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வீடியோவில் கவர் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் வேறு எக்ஸ்ட்ரா பறித்தோம். டோட்டலாக 10 kg மேலே வந்துச்சு. இங்கே மரத்து முருங்கைக்காய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே தனியாக பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பாடெலாம், குழம்புல போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முருங்கைக்காய். எங்கள் ஏரியாவில் இருக்கவங்களுக்குலாம் எங்கள் அம்மா ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. யார் வேணால் கேட்டாங்கன்னா உடனே போய் பறிச்சிட்டு கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் வெளியூர்காரங்க இல்லை ரோட் சைடில் போகிறவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பைசாவுக்கு கொடுப்போம். முருங்கைக்காய் அறுவடை பண்ணி எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே நாங்கள் கொடுப்போம். கடலூர், குறிஞ்சிப்பாடி அப்படிலாம் போகும். இந்த தோட்டத்தில் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெத்தலை. படைக்கிறதுக்கெலாம் நாங்கள் இதுவே யூஸ் பண்ணிப்போம். வாழை எத்தனை வாழை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 1 2, இங்கே ஒரு 2 கன்று, ஒரு பெரிய மரம் இருக்குது 3, இது இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 10 கன்று கிட்டே இருக்குது. வீட்டு யூஸ்க்கும் கொஞ்சம் பறிச்சிட்டு வச்சுருக்கோம். இது எப்போவோ எடுத்த வீடியோ. முருங்கைக்கீரை எப்போவோ பறிச்சிட்டு வந்தோம். ஒரு டைம் படைக்கிறப்ப பறிச்சிட்டு வந்த வீடியோ. பறித்து எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்த கையோடு க்ளீன் பண்ணி அப்படியே பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனாலவும் என்னவோ டேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். சென்னையிலலாம் வதனா அவங்க அப்பா முன்னாடி நாளே செவ்வாய்க்கிழமை செய்ய போகிறோன்னா மண்டே நைட்டே வாங்கிட்டு வந்துடுவாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கே போய்ட்டு ஒரு நாள் முன்னாடியே வச்சு சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி தான் தண்ணி கேன் வாங்குறப்பவும் ஒரு கேன் மட்டும்தான் நான் வீட்டில் எப்போவுமே வாங்கி வைப்பேன். எனக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை வரும். 2 கேன் வாங்க அப்படி சொல்லுவாங்க. வேணாம், எனக்கு தண்ணியுமே வச்சு யூஸ் பண்ண எனக்கு பிடிக்கல. இங்கே ஊர்லலாம் எப்படின்னா காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் வரும். அதனால் அப்பப்போ அன்னைய தண்ணி காலி பண்ணிட்டு திரும்பி மறுநாள் நெக்ஸ்ட் புதுசாக தான் தண்ணியை பிடிச்சி யூஸ் பண்ணுவோம். எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் எல்லாருக்குமே இப்படியா? கமெண்ட் பண்ணுங்கள்.